ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்நாளில் தலை தூக்கவே முடியாத அளவிற்கு சில பேருக்கு கடன் சுமைங்கிறது இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியும் தெரியாது. சொத்து இருந்தால் அதை விற்று கடனை அடைக்கலாம், நகை இருந்தால் அதை விற்று கடனை அடைக்கலாம். ஏதாவது ஒரு வழி கிடைத்தாலும் கடனை அடைக்க அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் கடனை வாங்கிட்டு கையில் எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக இருப்பாங்க. எல்லாம் நஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேர் தன்னோட உயிரை கூட விடுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்படி வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நின்னாலும் சரி, கடன்கிற புதக்குழிகளை நீங்கள் முழுகி தத்தளிச்சிட்டு இருந்தாலும் உங்களை கை தூக்கி விட நிச்சயமாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பரிகாரம். நிறைய பேருக்கு கை கொடுத்த ஒரு பரிகாரம். ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை தினமும் ஒரு முறை செய்தாலும் தவறு கிடையாது. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த பரிகாரத்திற்கு மா இலை தேவை, உப்பு தண்ணி தேவை, அவ்வளவுதான். உங்களோட வீட்டு ஹாலில் கிழக்க பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான கிண்ணத்தில் இல்லை ஒரு தட்டில் நல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டு கரைச்சி உப்பு தண்ணீரை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மா இலை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு இலை போதும். அதில் ஸ்கெட்ச் பெனால் உங்களுடைய கடன் தொகையை நீங்கள் எழுதணும். கடன் சீக்கிரம் அடையணும்னு எழுதுங்க. இல்லை 5 லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் பிரச்சனையை அதில் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த இலையில் எழுதிட்டு அந்த இலையை கையில் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் கடன் அடைந்தே தீரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை வைங்க. அதற்கப்புறமா ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது அகல் விளக்கோ கொளுத்தி வைத்து அந்த நெருப்பில் இந்த மாவிலையை பொசுக்கணும். அந்த சாம்பலை உப்பு தண்ணீர் வச்சுருக்கீங்கல்ல அதில் போட்டு கரைச்சிடணும். இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல கொட்டிடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை நீங்கள் காலையில் செய்தாலும் சரி, தவறு கிடையாது. மாலையில் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். தினமும் செய்யலாம், இல்லைன்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கூட நீங்கள் இதை செய்யலாம். உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு உங்களை வாட்டி வதைக்குதோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்குங்க. கடனை அடைக்க வழியே தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கடனை அடைக்க நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். தினமும் ஒரு மாயிலை மட்டும் புதுசாக எடுத்துகிட்டு வந்து நீல நிற ஸ்கெட்ச் பேனா, இல்லைன்னா மஞ்சள் நிற ஸ்கெட்ச் பேனா, இல்லை பிங்க் கலரில் ஸ்கெட்சு, இதில் எந்த ஒரு வண்ணத்தில் எடுத்து நீங்கள் அந்த மாவிலையில் நீங்கள் எழுதணும். கருப்பு நிறம் மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இதை நம்பிக்கையோட ஒரு 48 நாட்கள் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு தீர்வு கொடுக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் என்னால் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியல, எனக்கு வரக்கூடிய பணம் என்னுடைய கடனை அடைக்க உதவ மாட்டேங்குது, தேவையில்லாத வீண் விரயங்களுக்கு இப்போது செலவாயிடுது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருங்களுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். 100% இல்லைங்க, 1000% இதில் ரிசல்ட் உண்டு. மேஜிக் போல் நம்ம லைஃப் மாறும். இதை ஒரு முறை செய்து பாருங்கள். அதாவது ஒரு 48 நாட்கள் நம்ம எது செய்தாலுமே ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நம்ம செய்யணும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கனாக்கா ஒரு மண்டலத்துக்கு அங்கே பூஜை நடக்கும். ஒரு 48 நாட்கள் அது அந்த சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் ஒரு மண்டலம் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோம், ஒரு ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அதை 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுவாங்க. இப்படி அந்த ஏதோ ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறோன்னா அதை ஒரு மண்டலத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு மண்டலங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த 48 நாட்கள் நீங்கள் செய்யும் பொழுது விரைவிலேயே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அதாவது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க, என்ன செய்யறதுனே முழி பிதுங்கி நிற்கிறவங்க தினமுமே நீங்கள் இந்த மாவிலையை வைத்து செய்யலாம். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் தினமும் செய்யுங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப 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 அதீத சக்தி கொண்டது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கிறது சில பேர் வீட்டில் இருக்கும். இந்த மாவிலை, ஒரே ஒரு மாவிலையை விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா தடவிட்டு ஒரு மூலையில் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் வீட்டில் அந்த மாவிலை காலையிலே நீங்கள் வச்சிடணும். வேப்ப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் 2ல் எது வேணாலும் தடவலாம்.
வேப்பெண்ணெய் தடவுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. முடிஞ்சால் நீங்கள் வேப்பெண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்துங்க. தடவிட்டு நீங்கள் வச்சிடணும். மாலை நேரத்தில் ஒரு நேரமாக பார்த்து உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த நேரத்தில் அந்த மாவிலையை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டு எரிச்சிடணும். இதை வந்து வாரந்தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் கூட நல்ல பலன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. மாவிலை வந்து ரொம்ப சக்தி கொண்ட இலை. எப்படி வேப்பிலை வந்து நம்ம எது எடுத்தாலும் வேப்பிலை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி மாவிலையும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இலை. அந்த மாவிலையை கொண்டு நம்ம வந்து இதை செய்யும் பொழுது அதீத சக்தி நமக்கு நிச்சயமாக அதீத ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். கல்லுப்பு நம்ம சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப பரிகாரத்திற்கு வழிபாடுக்கெல்லாம் கல்லுப்பு நிகர வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு கல்லுப்பில் அதீத சக்தி இருக்குது. கல்லுப்பையும் மாவிலையும் நம்ம பயன்படுத்தி இது போல் செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.